ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி டபுள் போனஸாக 2 வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கு. ஸோ வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புட்டிங் ரெசிபி. அண்ட் ஃப்ரிட்ஜில் இது நீங்கள் வைக்க தேவையே கிடையாது, வெளியில் வச்சுருந்தாலே போதும். அதே மாதிரி ரொம்ப கஸ்டர்ட் பவுடரோ அல்லது அகரகரோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம வந்து 2 லேயர் ஆஃப் புட்டிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு லேயர் வந்து புட்டிங் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு லேயர் வந்து சேமியா வச்சுட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஒரு லேயர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 30 to 40 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்து அதை நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் நம்ம வெர்மிசெல்லி சேமியா இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக நொறுக்கிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது இதிலையே அது ஒரு 75% வந்துட்டு அந்த சேமியா வந்துட்டு ரெடி ஆயிடணும் நமக்கு, அதாவது வெந்துடணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு டார்க் கலரில் ஈவனாக ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நான் ஒரு 3/4 கிளாஸ் வந்துட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை ஒரு மிச்சமாக நம்ம சேர்க்கவே கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக நம்ம வந்துட்டு இதில் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது ட்ரை ஆனணும். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி 2 ஸ்பூன் சேர்க்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த 3/4 கிளாஸ் பாலையும் நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சேமியாலாம் நல்லா வெந்துடணும். ஸோ அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். ஆனால் வேகணும், ஆனால் அது வந்துட்டு சாஃப்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்குறதுக்கு இதுதான் ரீசன். சாஃப்ட் ஆகிடக்கூடாது. சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது நார்மல் கேசரி அந்த ரேஞ்சில் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது நமக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால தான் நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதை வேக விடுதோம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அதை வேக விடலாம். அது வந்து சாஃப்ட் ஆகாது, வெந்துடும், பட் சாஃப்ட் ஆகாது, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பால் ஃபுல்லாக சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து சுகர் சேர்க்குறோம். இதில் சுகர் வந்து நீங்கள் பொடி பண்ண சுகராக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட அது நல்லா கோட்டாயிரும். அண்ட் அதே மாதிரி அது மெல்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம சுகர் முழுசாக அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதை பொடி பண்ணி சேர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. நான் வந்து ரொம்ப குட்டி இருக்கும்ல அந்த சுகர் தான் சேர்த்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அதை ரெடி பண்ணி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் திருப்பியும் அதே பவுலில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் லேயர் ரெடி பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் புட்டிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு 1/4 கப்பு நான் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர், நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். சுற்றி விடும்போது அது கொஞ்சம் மெல்ட் ஆயிரும், அதாவது அந்த கண்டென்ஸ் மில்க்கும் பாலும் வந்து கம்பைன் ஆயிரும். ஸோ அதனால நான் இப்படி பண்ணுறேன். இப்போ இது கூடவே சுகர், இதுக்கு தேவையான சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நான் வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கையை எடுத்துடவே கூடாது, கரண்டி அதுலேருந்து எடுத்துடவே கூடாது. அது கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும், டக்குன்னு அடியில் ஃபுல்லாக கறி ஆயிரும். நம்ம இதில் வேறு எந்த கலரும் எதுவுமே இல்லை, பால் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த அந்த அடி பிடிச்சிருச்சுன்னா அது உடனே டக்குன்னு தெரிஞ்சிரும், கலரை சேஞ்ச் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நான் எடிட் பண்ணல, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா டக்குன்னு கெட்டியாயிரும். ஸோ இது மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறதுக்கு விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் சுகர் மட்டுமே சேர்த்துக்கலாம், அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் இது கூடவே சேர்த்துக்கலாம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
இதை வந்து அந்த சூடோட அந்த ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம இதை வந்துட்டு செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் பவுல் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவில் கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிற அந்த லேயர் கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து லேயர் அந்த அளவுக்கு தெரியலை. ஸோ நீங்கள் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட லேயர் அதிகமாக இருக்கும். நம்ம பண்ணுறது வந்து கிளியராக தெரியும், அந்த லேயர் வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சேமியா இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டு அதை லைட்டாக அந்த ஸ்பூனாலேயே ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த புட்டிங்கை வந்து ஒரு லேயர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே திருப்பியும் நான் அந்த சேமியா லேயர் வந்து போடுறேன். கையால் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்தது. ஸ்பூன் வச்சு பண்ணும்போது கூட நான் அதனால் கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சின்ன பாத்திரமாக இருந்தால் இன்னும் நிறையா லேயர் வந்து கிளியராக தெரியும். ரொம்ப போட்டு அழுத்தாமல் ஈவனாக அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஈவனாக லெவல் பண்ணி விட்டால் மட்டும் போதும், ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம 3rd லேயர் போட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு 4th லேயர் திருப்பியும் புட்டிங்கை வந்துட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டு, நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த புட்டிங்கையும் இதே மாதிரி ஈவனாக ரெடி பண்ணிடுவேன். இது வந்து ஹாட்டாக இருக்கும்போதே தான் பண்ணணும். ஏன்னா புட்டிங் வந்து ஆறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியாது, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தாலே அது நல்லபடியாக செட் ஆயிரும். ஸோ சூப்பராக இருக்கும் ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் லாஸ்ட் லேயர் அந்த வெர்மிசெல்லி ஃபுல்லத்தையும் தூவி விட்டுட்டேன். மேலே தூவுறதுக்கு பத்தரை எனக்கு நான் சொன்ன மாதிரியே. நான் கொஞ்சம் சின்ன பவுலில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கூட எனக்கு 5 லேயருமே நல்லா க்ளீனாக சூப்பராக வந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக பாதாமும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் சாப் பண்ணிட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு 3/4 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தாங்கனாலே போதும். நல்ல டேஸ்ட்டு, நல்ல செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.